பாட்டி ஒண்ணு தொடங்கட்டுமா, அதிரடி கிளப்பட்டுமா, இப்படி கெத்தா சொல்ற மாதிரிதான் விஜய் அவர்களோட கோட் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியா இருக்குங்க. இந்த ஒரு பாட்டை பார்த்துட்டு விஜய் ரசிகர்கள் எல்லாருமே என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா, பாட்டு பாடினது மட்டும் இல்லாம உங்களோட பார்ட்டியை பத்தியும் பாடிட்டீங்களே, வேற லெவல் தளபதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பாடல் வரிகள்ல நிறைய அரசியல் கலந்துருக்குங்க. ஸ்டார்டிங் லைனே பாட்டி ஒண்ணு தொடங்கட்டுமா, அதிரடி கிளப்பட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ரெண்டாவது லைன் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, கேம்பெயினை திறக்கட்டுமா, மைக்கு கையில் எடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மைக் சிம்பிள்லாம் வருதுங்க. அதுக்கப்புறம் நக்கல் அடிக்கிற மாதிரி என்ன கேம்பெயினை திறக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வாய்ஸ் கேக்குது. அதுக்கு விஜய் என்ன சொல்றாருன்னா, கேம்பெயின்லப்பா நான் சாம்பெயின் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்றாரு. இந்த பாட்டுல ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்குமே பாத்தீங்கன்னா அரசியல் கலந்த வரிகள் நிறைய இருக்குங்க. இத பார்த்துட்டு விஜய் ரசிகர்கள் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா, இந்த பாட்டை பார்க்கும் போதே தெரிஞ்சிருச்சு கண்டிப்பா கோட் படம் அரசியல் சார்ந்த படமா தான் இருக்கும்னு சொல்லிட்டு இப்ப இருந்தே கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம முன்னாடியே அப்படிதான் நினைச்சிருந்தோம். ஏன்னா தளபதி விஜய் அவர்கள் அரசியல்ல களமிறங்க போறாருன்னு சொன்ன உடனே கரெக்டா பாத்தீங்கன்னா வெங்கட் பிரபு இயக்கத்துல விஜய் அவர்கள் படம் நடிக்கிறாரு. கண்டிப்பா இந்த கோட் படம் அரசியல் சார்ந்த படமா தான் இருக்கும். ஏன்னா வெங்கட் பிரபு இதுக்கு முன்னாடி மாநாடு அப்படின்ற ஒரு படம் எடுத்தாரு. அது மாதிரி ஒரு படம் தான் திரும்ப எடுக்க போறான்னு சொல்லிட்டு அப்பவே விஜய் ரசிகர்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப அதை உறுதிப்படுத்தும் விதமா இந்த பாட்டுல நிறைய அரசியல் வரிகள் இருக்குங்க. இதை பார்த்தோன்னே நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பா பாட்டே இப்படி இருக்கும்போது இந்த படத்துல எந்த மாதிரி வசனங்கள் வரப்போதோ. ஆனா ஒண்ணு, விஜய் அவர்கள் அரசியல்ல களமிறங்குறதுக்கு முன்னாடி கோட் படம் வேற லெவல் படமா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இப்ப இருந்தே விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இது மட்டும் இல்லாம சிஎஸ்கே ஃபேன்ஸும் இந்த பாட்டை பார்த்துட்டு பயங்கர குஷி ஆயிட்டாங்க. ஏன்னா இந்த பாடல்ல வர வரிகள்ல அப்பப்ப விசில் போடு, ஆட்டோமேட்டிக்கா விசில் போடு அப்படின்ற மாதிரி லைன்ஸ் எல்லாம் வருது. இதை பார்த்தவனே பாத்தீங்களா, கரெக்டா ஐபிஎல் சீசன் அப்ப இந்த பாட்டை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுவும் விசில் போடுன்னு சொல்லிருக்காங்க. தளபதி விஜயே சொல்லிட்டாரு சிஎஸ்கே காண்டி விசில் போடுன்னு சொல்லிட்டு, அப்புறம் என்னப்பா விசில போடுங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தெரியும். ஏன்னா சிஎஸ்கேவோட பாட்டு இப்படிதான் ஆரம்பமாகும். சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு பெரிய விசில் போடுன்னு சொல்லிட்டு அப்பப்ப இந்த பாட்டுல அதே மாதிரி விசில் போடு, ஆட்டோமேட்டிக்கா விசில் போடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி லைன்ஸ் எல்லாம் வரதை பார்த்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் பயங்கர குஷி ஆயிட்டாங்க. இது மட்டும் இல்லாம இந்த பாட்டுல வெங்கட் பிரபு அவர்கள் இதுக்கு முன்னாடி எடுத்த படங்கள் எல்லாத்தையுமே நினைவுபடுத்துற மாதிரி அங்கங்க சீன்ஸ் வருது. அதாவது சென்னை 6,28,000, சரோஜா, கோவா, மங்காத்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த படங்களை ஞாபகப்படுத்துற மாதிரி ஸ்கிரீன்ல சீன்ஸ் வருதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப மங்காத்தா படம் அப்படின்னா காசு பறக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் சென்னை 6,28,000 பேட் பால காட்டுற மாதிரி, இது மாதிரி அவரோட படம் எல்லாத்தையுமே நினைவுபடுத்துற மாதிரி இந்த பாட்டுல கவர் பண்ணிருக்காரு. சோ உண்மையிலே இந்த பாட்டை கேட்கும் போது ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இந்த பாட்டு வந்ததுக்கு அப்புறம் விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே அடுத்தடுத்து கோட்டோட அப்டேட் எப்ப வரும்னு சொல்லிட்டு இப்ப இருந்தே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாட்டை நீங்க கேட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த பாட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.